மண்ணின் மூலம் உடலின் ஆதாரம், உயிருக்கு உணவு வேரின் பலம், பாரம்பரிய சமையல் ஆரோக்கிய ரகசியம், உடலை காக்கும் இயற்கையின் நியதி. ஆரோக்கியமா 100 வருஷம் இங்க வாழணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா நம்ம உடலுக்கான ஆரோக்கியத்துல கவனமா இருக்கோமா? உடல் ஆரோக்கியத்துல கவனம்னா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? 3 வேளை சோறு தின்னா போதுமா? சரியா தண்ணி குடிக்கிறோமா? சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றோமா? இப்ப சத்துள்ள உணவுகள் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டோம்ல. ஆரோக்கியம் என்பது நம்ம வாங்குற உணவுல மட்டும் கிடையாது. உணவின் ஆரோக்கிய ருசி நம்ம சமைக்கிற பாத்திரத்துலையும் இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? நம்ம பாட்டி தாத்தா சமைச்ச மண்பானை, இரும்பு சட்டி எவ்வளவு ஆரோக்கியம் முடிச்சு வச்சிருக்கு தெரியுமா? மண்பானையில எப்பயுமே சரியான ஹீட்டை பராமரிக்கிறதால உணவு ருசி கூட்டுவது மட்டும் இல்லாம நீண்ட நேரம் கெட்டு போகாம நல்ல ஆரோக்கியமா இருக்கு. இரும்பு பாத்திரம் அப்படிங்கிறது சொல்லவே வேண்டாம். இயற்கையாகவே உணவுப் பொருட்கள்ல இரும்பு சத்தை சேர்த்தி கொடுக்குற பணியில இரும்பு பாத்திரங்கள், அதாவது இரும்பு பொருட்கள், சமையல் பாத்திரங்கள் வெகுவா நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ வந்திருக்க அலுமினியம் நான்ஸ்டிக் தவாலாம் அவ்வளவு ஆரோக்கியம் கிடையாதுங்க. இருந்தாலும் என்ன பண்றது, கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிட்டோம் அப்படிங்கிறீங்களா? பரவாயில்ல, இப்பயும் மண் பாத்திரங்களும் இரும்பு சட்டிகளும் பயன்படுத்தலாம். பழைய பாத்திரங்களுக்கு மாறுறதால நம்ம புற்றுநோயிலிருந்து தப்பிக்கலாம்னு கூட சொல்றாங்க. அதிக வெப்ப வேதிவினை இல்லை, பொருள்களை வேகமா கொதிக்க வச்சு சத்துக்களை இழக்க செய்யற வேலையும் கிடையாது. ஆரோக்கியம் வேணுமா? மண்பானைக்கும் இரும்பு சட்டி சமையலுக்கும் கொஞ்சம் மாறலாம். எங்கங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்தா எங்க கணவன்மார்கள் மனைவிமார்கள் எல்லாம் ஒரே போனா போட்டு உடச்சு தள்ளிடுவாங்க அப்படிங்கிறீங்களா? அதுக்கு மண்பானையை பழக்கப்படுத்துங்க. மண்பானையை பழக்கப்படுத்துறதுனா என்னன்னு பின்னாடி சொல்றேன். அடுத்து நம்ம கவனமா இருக்க வேண்டியது சமையல் என்னங்க. ஒரு நபருக்கு ஒரு மாதத்துக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா எலும்புக்கு நல்லது. தேங்காய் எண்ணெய் மூளைக்கும் செரிமான வளர்ச்சிக்கும் உதவுது. கடலை எண்ணெய் உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பை வழங்குது. சர்க்கரை, ரத்த அழுத்தம் அதெல்லாம் இப்போ சாதாரணமாயிடுச்சு. சர்க்கரை நோய்க்கு வரகு, சாமை, குதிரைவாளி அப்படின்னு பாரம்பரிய உணவுக்கு மாறுறதால சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ள இருக்கு. அதிகமாக சர்க்கரை அளவு ஏறாதுங்கிறாங்க. உடல் எடை குறையணும் அப்படின்னா கொள்ளு சாப்பிடலாம். தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சு கொள்ளு ரசம் எடுத்து கூட பயன்படுத்தலாம். கொள்ளு சாப்பிட்டுக்கலாம். அதில் இருக்க தண்ணியை வச்சு கொள்ளு ரசம் வச்சுக்கலாம். வெளுத்தவன் கொள்ளு தின்னு தாத்தா பாட்டி சாதாரணமாக சொல்லலைங்க. கொள்ளு தின்னா உடம்பு குறைஞ்சு போயிடும். நாச்சத்துள்ள கம்பு உடல் எடையை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் பசிக்காம நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். பெண்களோட ஆண்களோட இடுப்பு வலி பிரச்சனை தீர பாட்டியம்மா செஞ்சு கொடுத்த வெந்தய களி நல்லது. மாதவிடாய் காலங்களில் பெண்கள் படுற அவஸ்தை சொல்லவே முடியாது. அதனால வீட்டில் இருக்க ஆண்களும் பெண்கள் படுற துன்பத்தை பார்க்க முடியாம இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஹாஸ்பிட்டல் போகலாமா, வீட்லயே சரி பண்ண முடியுமா, இவ ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட்றதே இல்லை, எப்போ பாரு வேலை வேலைன்னு வேலையே பார்த்துட்டு இருக்கா, அதனால தான் இவங்க ஹெல்த்தியாகவே இல்லை அப்படின்னு திட்டுவாங்க. அவங்கெல்லாம் வெந்தய களி சாப்பிடுங்க. உடம்பு குளிர்ச்சியோட ஆரோக்கியமும் கூட சேர்ந்து கிடச்சிரும். 2-in-1 ப்ராசஸ்ங்க. ட்ரை பண்ணி தான் பாருங்க. பாக்கெட் ஐட்டங்களை விட பழைய சோறு, பச்சை மிளகாய் சூப்பர். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஆரோக்கியம். மஞ்சள் கிருமி நாசினி, ஜீரகம் ஜீரண சக்தி, மிளகு சளி நச்சு நீக்கி, இவ்வளவு விஷயமும் வீட்லயே நடந்து முடிஞ்சிருது. எல்லாம் மண் பானையின் சூட்டில் பாட்டி கை மணம் நம்ம பழகிட்டோம்ல. ஆனா கொஞ்சம் மாத்திக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம 100 வருஷம் வாழ்றது கன்ஃபார்ம் ஆயிடும். உடல் ஆரோக்கியத்தை விட உயர்ந்தது இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் யாரையும் மறந்துடல. முறையா இப்பதான் வீடியோ பாக்குறீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்க தோழியான எனக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. அப்பதான் நான் ஆரோக்கியமா பல வீடியோக்களை உருவாக்கி உங்களுக்கு கொடுக்க முடியும். வீடியோ பிடிச்சிருக்குல்ல, லைக் பண்ணுங்க. உங்களை சார்ந்த எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னா ஸ்டேட்டஸாக செட் பண்ணுங்க. பலருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு பெரிய ஆரோக்கியம். நிச்சயமா கொடுப்பீங்க தானே? உங்களோட ஆதரவை உங்க வீட்டு தோழிக்கு எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோட என்னைக்குமே நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி இறை சக்தியை நான் பிரார்த்திக்கிறேன். கொஞ்சம் உடல்நிலையில அக்கறை காட்டுங்க. ஏனோ தானோன்னு இருந்துட வேண்டாம். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்.
இன்னும் பல உடல் ஆரோக்கிய வீடியோக்கள் நிறைய இருக்குது பிளேலிஸ்ட்டில். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் வீடியோக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மேலும் இது நம்ம தேநீர் கதைகள் தோழி, உனக்கும் எனக்கும் ஒரு பாலம். நம்ம தேநீர்